நம்ம பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீவர்ஸ் கம்யூனிட்டி கூட டைரக்டா நம்ம வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அந்த வில்லேஜ்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க. அவங்க தான் நம்ம கிட்ட இருந்து ஒர்க்கை வாங்கி எல்லாருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கொடுப்பாங்க. இப்போ நான் டைரக்டா அவங்க கூடவே நான் ஒர்க் பண்றதுனால அந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்தா கூட அது அவங்க அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம தான் நம்ம கூட தான் அவங்க ஒர்க் பண்றாங்க. அந்த கம்யூனிட்டி நெறைய வந்துட்டு நம்மள நம்பி நம்ம இவ்ளோ ஆர்டர்ஸ் நம்ம மந்த்லி குடுப்போம் அப்படிங்கிறத வச்சு இருக்கும்போது, ஸோ அவங்க சடனா வந்துட்டு ஒருத்தவங்க வந்து இல்ல நீ இது பண்ணி குடு அப்படின்னா, ஏன்னா அந்த ஒரு ட்ரஸ்ட் பேசிஸ்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? அது ஸ்ட்ராங்கா நான் பில்ட் பண்ணியிருப்போம். இப்போ 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 இந்த இடத்துல இந்த சாரிக்கு இந்த வீவர்னா, இந்த வீவர் கம்யூனிட்டி தான். ஸோ அந்த மாரி தான் நான் வந்துட்டு ஒவ்வொன்னும் நம்ம வச்சிருக்கோம். ஸோ நெறைய சாரீஸ்க்கு அந்த மாரி. ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட்ட கிரியேட் பண்ணனனால, நாங்களும் வந்துட்டு வேற ஒருத்தங்க கிட்ட இம்மீடியட்டா போக மாட்டோம். அவங்களும் வந்துட்டு இம்மீடியட்டா வந்த உடனே டக்குன்னுலாம் ஸோ இந்த பிராண்டுக்கு நான் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறது வந்து அவங்க தெளிவா சொல்லுவாங்க. சில சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்துட்டு அதெல்லாம் நடந்திருக்கும். பட் அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா அடுத்தது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு இதெல்லாம் தான் வந்துட்டு இதுல சேலஞ்சஸ் இருக்கும் நெறைய. ஓகே.